எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி அதாவது கான்ஸ்டபிள் இருந்து எப்படி வந்து ஆர்ஓவுக்கு ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது ட்ரேடு பாதி மாறுறது பாதி பண்ணுறது, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் நான் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு ஸ்கிப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லாதுக்கான டிக் பண்ணிட்டு ஆளுங்க ஸ்கிப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆர்ஓ. ஆர்ஓ அப்படிங்கிறது வந்து ரேடியோ ஆப்ரேட்டர். ரேடியோ ஆப்ரேட்டர் அப்படின்னா எனக்கு தெரியும். உங்களோட டியூட்டி மெயின் பார்த்தீங்கன்னா சிக்னல் சிலிண்டர் தான் டியூட்டி. ஒவ்வொரு கேம்புக்கும் ஒவ்வொரு ஒரு பட்டாலியனுக்கும் ஒரு சிக்னல் சிலிண்டர் இருக்கும். சிக்னல் சிலிண்டருங்கிறது நியூஸை இங்கே இருந்தாங்க அனுப்புற டாக்குமெண்ட் அதை வந்து இணையதளம் மூலியமாக சென்ட் பண்ணுறது தான் இந்த சிக்னல் சிலிண்டர். இந்த சிக்னல் சிலிண்டருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதுக்கும் சில ட்ரேட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th + தான். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து போகிறீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட்மேனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆர்ஓ அதுக்கு போகணும், ரேடியோ ஆப்ரேட்டருக்கு போகணும் அப்படின்னா அது சில க்ரைட்டீரியா இருக்குது, அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேசிக்காக வந்து +2ல் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸ் கம்பல்சரி மேக்ஸ் படிச்சிருக்கணும். நீங்கள் இதுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா, இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் குவாலிஃபைடு. நான் வந்து வெறும் பியூர் சயின்ஸ், அதனால் அந்த எக்ஸாம் எழுத முடியல. நான் அட்டன் பார்த்தேன், என்னால் எக்ஸாம் எழுத முடியல. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு குவாலிஃபைட், நீங்கள் அட்டன் பண்ணலாம் தாராளமாக. அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சில குறிப்பிட்ட ட்ரேட்மேன் மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டனர் அட்டன் பண்ணலாம், பிகிலர் அட்டன் பண்ணலாம். அடுத்து வந்து உங்களுக்கு இது பெயிண்டர் அட்டன் பண்ணலாம். இந்த 3 ட்ரேடும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். டிரைவர்லேருந்து யாரும் சிவில் சென்டருக்கு போக மாட்டாங்க. இந்த 3 ட்ரேட்லேருந்தும் அட்டன் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த 3 ட்ரேடுமே கான்ஸ்டபிளாக இருக்க வரைக்கும் அவங்க டியூட்டியை பார்ப்பாங்க. கான்ஸ்டபிள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடியாக மாறிடுவாங்க. அதனால உங்களுக்கு இந்த அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஜிடி ஆடி இருக்கீங்க, தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஹெட் கான்ஸ்டபிள் ஆர்ஓ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் தான். கான்ஸ்டபிள் கிடையாது. ஹெட் கான்ஸ்டபிள், ஏஎஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி தான் போகும். இதில் பேசிக் குவாலிஃபிகேஷன் இவ்வளோ தான். +2ல் வந்து கம்பல்சரி மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். +2 மேக்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சுருக்கணும். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு வந்து சிஆர்பி நான் சொன்னது சிஆர்பிஎஃப்ல மற்ற ஃபோர்ஸ்லையுமே இதுக்கு வந்து பிஎஸ்எஃப் சரி, ஐடிபியும் சரி, மற்ற எல்லா ஃபோர்ஸ்லையும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே இதுக்கு வந்து இப்போ வெளிலேருந்து ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்னலுக்கு சொல்லிட்டு சிக்னல்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு வெளிலேருந்து ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிலேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது சிக்னல் சம்மந்தமாக டெலிகாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரிட்டீரியா செக் பண்ணி நீங்கள் படித்த கோர்ஸ் அந்த வேகன்சி கேட்குறாங்களான்னு செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் சிஆர்பியை பொறுத்தளவில் இதுக்கு வந்து வெளிலேருந்து இன்னும் ஆள் எடுக்க ஆரம்பிக்கல. உள்ள டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து மெயினாக மேக்ஸ் படித்து பாஸ் பண்ணிக்கலாம். 2 இயர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இப்போ குரூப் சென்டர்னு வச்சுக்கோங்க. குரூப் சென்டரில் தனியாக ஒரு சிக்னல் சென்டர்னு இருக்கும். அங்கே கண்டினியூவாக டியூட்டி, நைட் டியூட்டி, பவர் டியூட்டின்னு சொல்லி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஒர்க்கு மட்டும்தான். அது சிக்னலை செக் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி ரொம்ப ஹார்டான டியூட்டிலாம் கிடையாது. நீங்கள் பட்டாலியன் போனாலும் உங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷனே இருக்கும். சிக்னல் டிபார்ட்மெண்ட்னு தனியாக செக்ஷனே இருக்குது. அதாவது ஃபோர்ஸில் வந்து எம்டி டிபார்ட்மெண்ட், அதாவது மோட்டர் டிரான்ஸ்போர்ட், டிரைவர் டிபார்ட்மெண்ட் தனியாக ஒன்று இருக்குது. அதே மாதிரி சிக்னல் டிபார்ட்மெண்ட் தனியாக ஒன்று இருக்குது. அதாவது கியூஎம் டிபார்ட்மெண்ட் தனியாக ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 3-4 டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. செக்ஷன் வைஸாக இருக்குது. இப்போ சிக்னல் டிபார்ட்மெண்ட்ங்கிறது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் தான். இதில் கான்ஸ்டபிள் கிடையாது. இது கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மாதம் ட்ரைனிங். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் இப்போ நீங்கள் ஜிடி இருக்குன்னு வச்சுக்கல, ஜிடி ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டராக மாறணும். நீங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பேசிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எங்கள் ஆஃபீஸில் வரும். இந்த மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் ஆர்ஓவுக்கு வேகன்சி வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத ஆசைப்படுறவங்க எழுதலாம், பேர் கொடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கீங்க, மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் செக்அப் நடக்கும். எக்ஸாம், மெடிக்கல் செக்அப் 2 நடக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 8லேருந்து 9 மாதம் ட்ரைனிங் முடிச்சாகணும். ட்ரைனிங் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் மாற்றி போடுவாங்க. நீங்கள் டக்குன்னு ஹெட் கான்ஸ்டபிளாக நீங்கள் ஆயிடலாம். உடனே ஆயிடலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி 3 வருஷம் 5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துல நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள்னா 15 வருஷத்துல நீங்கள் அடுத்து ஏஎஸ்ஐ ஆகிடுவீங்க. டக்குன்னு ப்ரொமோஷன்ஸ் வந்துடும். இப்போ டிரைவரில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்து ஆர்ஓவுக்கு ட்ரை பண்ண முடியாது, போக முடியாது. அந்த போகக்கூடிய 3 ட்ரேட்மேன் மட்டும்தான். அந்த கார்டனர், பிகிலர், பெயிண்டர் இந்த 3 அட்டன் பண்ணலாம். ஜிடி பர்சன் ஃபுல்லாமே அட்டன் பண்ணலாம்.
இந்த ஆர்ஓக்கு. இந்த ஆர்ஓட டியூட்டி ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு சிக்னல் சென்ட் பண்ணுறது தான் டியூட்டி. சிக்னல் அனுப்புறது தான் வேறுலேருந்து வேறு லொக்கேஷனுக்கு சிக்னல் அனுப்புறது தான் டியூட்டி. ரொம்ப ஹார்டான டியூட்டிலாம் கிடையாது. ஆஃபீஸ் ஒர்க். அதாவது மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் ஆர்ஓ ரேடியோ ஆப்ரேட்டருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ஜாப் தான். சூப்பரான ஜாப். கம்ப்யூட்டர் வேலை மட்டும் தான். இப்போ வந்து இப்போ கேம்பில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, பார்ட்டி நடக்குது அப்படின்னா ஆர்ஓக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோ போடுவாங்கல்ல, ஸ்பீக்கர் ரேடியா, டிஜே இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஆர்ஓவோட முதல் டியூட்டியாக இருக்கும். ஆர்ஓவில் போயிட்டா அப்படின்னா நீங்கள் வந்து வேலை எழுதி கொடுத்துட்டு போகிறதுக்கோ, வேலை வேணாம் வேணாம் வேலை வேணாம் போதும் வீட்டுக்கு போகலாங்கிற மனப்பான்மை வராது. ஏன்னா ஆர்ஓ அப்படி ஒரு அருமையான வேலை. உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சியில் ஜியில் உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்ஓ பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆர்ஓட என்ன டியூட்டி, இது எப்படி அட்டன் பண்ணலாம், என்ன வேலைங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ஆர்ஓ. ரொம்ப எல்லா டியூட்டி வந்து எல்லா மாநிலத்து ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பக்கத்துலையும் டியூட்டி போடுவாங்க. எல்லா பக்கத்துலையும் பட்டாலியன் இருக்குது. கம்பெனிலையும் ஆர்ஓக்கான வேல்யூ இருக்குது. கம்பெனிலையும் வேல்யூ ஆகும். அப்போ வந்து ஆப்ரேஷன் டியூட்டி நடக்குது, வெளியில் டியூட்டி போகிறாங்க அப்படின்னா ஆர்ஓவும் கண்டிப்பாக சிக்னல் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கூட போய் தான் ஆகணும். ஜிடி டியூட்டி எப்படியும் அதே மாதிரி. ஆனால் என்ன, கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கலாம், கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்காக பார்க்கலாம். ஃபீல்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். மற்ற வேலையை விட ஆர்ஓங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான வேலை தான். கண்டிப்பாக இதுக்கு பேசிட்டு 1 வருஷம் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்ஓ எக்ஸாமை நீங்கள் எழுத முடியும். இப்போ நீங்கள் நான் சொன்ன 3 ட்ரீட்மெண்ட்டுமே 1 வருஷம் ட்ரைனிங், ஜிடிக்கு 1 வருஷம் ட்ரைனிங், 44 நாள் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குறிப்பிட்ட 3லேருந்து 5 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சா, ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்ஓவுக்கு வேகன்சி வரும்போது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சிஆர்பிஎஃப் பொறுத்தளவில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் போயிட்டுருக்கு, இன்னும் வெளில இருந்து ஆள் எடுக்கல. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அடுத்தது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஆர்ஓலேருந்து அடுத்தடுத்து ரேடியோ ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் மெக்கானிக்கு, கம்ப்யூட்டர் மெக்கானிக் இந்த மாதிரி தனித்தனியான ஒரு வேகன்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வெளியிடுவாங்க. அடுத்து டக்குன்னு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா டக்குன்னு எஸ்ஏ ஆயிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கான்ஸ்டபுளில் 2004 பேஜ் கான்ஸ்டபுளில் உள்ளே வந்து டக்குன்னு ஹெட் கான்ஸ்டபுளுக்கு ஆர்ஓ எக்ஸாம் எழுதி டக்குன்னு ஒரு 4-5 வருஷத்துல டக்குன்னு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லி ஒரு ஒரு ட்ரேடுக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்க. டேரக்ட் எஸ்ஐக்கு டக்குன்னு 5 வருஷத்துலேயே எஸ்ஐ ஆயிட்டாரு. இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அவர் வந்து 2004 5 பேஜ் தான் அவர். இந்த ஷார்ட் பீரியட்ல 20 வருஷத்துல வந்து இன்ஸ்பெக்டராக உட்காந்துருக்காரு அப்படின்னா இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தான் ஏசி ஆயிடுவார். இப்போ நம்ம அதே ஜிடி இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜிடி ரேட் இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஜிடியில் நீங்கள் வந்து 18லேருந்து 19 வருஷம் ஆகும் உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கு. இப்போ அங்கேருந்து ஏஎஸ்ஐ அது ஒரு 10 வருஷம் 12 வருஷம். அங்கேருந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர். நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு 19 வயசு நீங்கள் உள்ளே போனால் கூட இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். நான் சிக்னலை பொறுத்தவரை டக்குன்னு ப்ரொமோஷன் வேணும். ஏன்னா சிக்னல் வந்து ரொம்ப சின்ன ஒரு செக்ஷனு, ஆள் ரொம்ப கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த் கம்மியான உள்ள செக்ஷன். டக்குன்னு ப்ரொமோஷன் வந்துடும். சூப்பரான ஜாபு. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் ஆடி ட்ரை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கீங்க சயின்ஸில் அப்படின்னா இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சியில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா எஸ்எஸ்சியில் ட்ரை பண்ணிவிட்டு இதை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும் தான் குவாலிஃபைட் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.